கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தின் படத்தொகுப்பாளர் நிரஞ்சன் ஆண்டனி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் ஜாலியோ ஜிம்கானா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. முதலாவது அந்த சாங்கை பத்தி கேட்காம ஆரம்பிச்சா அது வந்து கரெக்டாவே இருக்காது. நான் வந்து டெய்லி தினம் போட்டு பாக்குற சாங் கேட்க கூட இல்ல, பாத்துருவேன் நான். அந்த மாதிரி அவரோட ஃபேவரட்டான சாங். ஆமாங்க. ஸோ அது வந்து அதை எடிட் பண்ணி அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாங் எங்களுக்கு நல்ல வைபா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் கேட்குறப்போ, இந்த பாட்டு, இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ எடிட்டேபிளில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் ஆச்சு? டபுள் மீனிங் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதுன்னு அப்படி தான் இருந்துச்சு. அது நமக்கு ரிப்பீட்டட் மோடு தானே, திருப்பி கேட்குது. ஸோ அது டெஃபினட்டாக தெரியும் நமக்கு ஹிட்ன்ற ஒரு விஷயமே. ஓகே. ஸோ மாஸ்டர் சைட்லேருந்தும் சரி, மொடர்னா சைட்லேருந்து சரி, மொடர்னா தனியாக வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு அவங்க கேட்டாங்க ஃபுல்லாக வேறு சாங். ஸோ அவங்க வந்து எடிட்லாம் வெர்ஷன்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சாங் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப விஷுவல் தனியாகவே. ஸோ அது எடிட் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 4 to 5 times மாற்றிருக்கு ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் முடிச்ச உடனே பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா பார்க்குறப்ப? பயங்கர ஹாப்பி தான். இல்லை டேரக்டர் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்து திரும்ப நீங்கள் எடிட்? இல்லை, இது பிளான் பண்ணி தான் எடுத்தது. ஏன்னா வந்து லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். போலீஸ்காரன் சொல்கிறதுக்கு, டாக்டர்னு சொல்கிறதுக்கு, விஷுவலும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. போலீஸ் காஸ்டியூமு, ஸோ இந்த மாதிரின்ட்டு அதுக்கு வேறு ஷார்ட்ஸும் எடுக்க முடியாது உங்களுக்கு ரிப்பீட்டேஷனாகவே. ஸோ இது பிளான் பண்ணி எடுத்ததான். ஓகே. ஸோ எத்தனாவது எடிட்ல ஃபைனல் ஆச்சு சார்? ஓகே, இதுதான் ஃபைனல் அப்படின்னு. படம் ரிலீஸ்க்கு லாஸ்ட் வரைக்கும் எடிட் தான். ஓகே. ஏன்னா டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது கரெக்ஷன்ஸ்ன்றது ஸோ ஒரு ஆடியன்ஸாக எந்த அளவுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதில். ஸோ ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி சென்சாருக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்ஷன் இருந்தது. ஒரு விஷுவல் வேணான்றாங்க, அந்த விஷுவல் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. அது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week பிஃபோர் வந்து விஷுவல் மாற்றணுன்ட்டாங்க. பிரபு வந்து ஒரு தண்டால் இருக்கிற அதை தூக்க சொல்லி அதை ரீப்ளேஸ் எஞ்சிலேருந்து ஒன்று வச்சு ஆட் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம். ஓகே. சொல்லு சார், இப்போ ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஒரு டபுள் மீனிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஹிட் ஆகிடும்ன்ற விஷயம்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ நார்மலாக தான் இருக்கும். ஸோ விஷுவல் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ பிளான் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றது. இதனால பயங்கர இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தேனே சாங் எடுக்கவும் ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக எடுத்து கலர்ஃபுல்லாக எடுத்தது. ஸோ இப்போ சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா யூடியூப்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு ஒரு 2-3 நாள். ஆனால் அதுக்கப்புறமே அதனுடைய கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. அது ஆடியோ லான்ச் வரைக்குமே அதனுடைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது வந்து எங்கேயுமே ஸ்ட்ரைக் ஆகலையா? உங்க டீம் சைட்ல இல்லை கான்ட்ரவர்சி கேட்குறீங்களா? இல்லை இல்லை இந்த மாதிரி இது கான்ட்ரவர்சி ஆக வாய்ப்பு இருக்கு, பிரச்சனை வந்துருமோன்னு முன்னாடியே தெரியும் தானே நமக்கு. முன்னாடி தெரிஞ்சா லிரிக்ஸ் நம்ம பிளான் பண்ணி விட்டுமே. ஸோ நமக்கே அதை ரீல்ஸ் பண்ணி நமக்கே அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல. அதுதான் விஷயமே இது. ஓகே. திருப்பி அதை என்ன பண்ணி இது யாரா இதை எடிட் பண்ணது, யாரா இது எடிட் பண்ணது நமக்கே அனுப்புவாங்க. சரி, அதுதான் நம்ம யோசிப்போம், என்னடா நம்ம பண்ணதே திருப்பி நமக்கு அனுப்புறாங்களேன்ட்டு. அதே மாதிரி அந்த பாட்டை கேட்கும் போது ரொம்ப ஹாட்டா, ரொம்ப ட்ரெண்டியா வந்துட்டு இருக்குல்ல சார். ஸோ இந்த மாதிரியான பாட்டுக்கு வந்து எந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க? இல்லை, ஆக்சுவலி இது நம்ம சைடில் ஃபர்ஸ்ட் சாங் கேட்டுனே வந்து நம்ம பிளான் பண்ணுறது என்னன்னா, எடிட் சைடில் ஃபுட்டேஜ் வர பொறுத்து பிளான் பண்ணுறது. பூபதி மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், டேரக்டர் உட்காந்து பிளான் பண்ணுறது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சாங் இப்போ மொத்தம் 2 சாங். ஊசி ரோசி சாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச் தான் பண்ண முடியும், இல்லை வேறு எங்கே வேணாலும் ஷூட் பண்ண முடியும் அந்த சாங்கை. பட் போலீஸ்காரனை பொறுத்த வரைக்கும் அது கான்செப்டாக தான் பண்ண முடியுமே. நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக கோரியோவை வச்சுக்கிறது, மாண்டேஜஸாக வைக்க முடியாது. ஏன்னா அந்த சாங் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லீட் போகணுன்றது அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த சாங்கோட பார்ட் 2 சீக்கிரமாக வரப்போகுது, டீமா பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது உங்க காதுக்கு வந்துச்சா? ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்படியாங்க? வாவ். ஸோ எல்லா சாங்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் உட்காந்து. இன்னைக்கு மார்னிங் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆமாங்க. அப்போ அந்த நியூஸ் உண்மைங்க, இந்த பாட்டுடைய பார்ட் 2 வருது. இல்லை, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு, போய் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் பிரதர் எனக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 2 weeksல வந்துடும் எல்லாரும். இந்த பார்ட் 2ஓட லிரிக்ஸ் எல்லாம் கேட்டிங்களா சார்? அது எப்படி இருக்கு? எனக்கு ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு சாங், ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கா. இப்போ அடுத்தெல்லாம் இன்னைக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து பிரபுதேவா மாஸ்டர் கூட தான் வந்து உங்களுடைய முதல் படமும் as an எடிட்டராக நீங்கள் இன்ட்ரோ இருக்கீங்க. உங்களுடைய டெபியூ எடிட் ஃபிலிமாக அது இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படம் வந்து முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் உங்களோட முதல் படம் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஆக்சுவலி இந்த இயர் டிசம்பர் பிளான் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் தள்ளி போகுது. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் சைடு தான் இஷ்யூஸ். படம் ஃபுல்லாக லாக்டு. இதோட அது நல்லா காமெடியாக இருக்கும். மாஸ்டரும் பயங்கர அது எப்போ வந்தாலும் அது படம் வேற லெவலில் இருக்கும். ஓகே. பட் நீங்கள் அந்த படம் ஒர்க் பண்ணதுனால தான் ஜாலியோ ஜிம்கானாவும் அந்த ஒரு ஃப்ளோவில் கிடச்சதா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணாலும் கிடைச்சது கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ப்ரொடக்ஷன் மூலியமாக நான் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்திருந்தேன் இங்கே ஒரு ஒர்க்குக்கு. அப்போ சக்தி சாரோட ஒர்க் எனக்கு தெரியும். முன்னாடி அவர் வந்து சார்லி சாப்ளின் 2ல ஃபாலோ பண்ணியிருந்தேன். அது மூலியமா இதில் எனக்கு உள்ளே போகிறது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் பேச்சுவாக்கில் இந்த படத்தோட அந்த படம் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ போகிறப்ப சக்தி சார் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு இல்லை அப்படி கிடையாது, சக்தி சாருன்னு கிடையாது. பிரபுதேவா மாஸ்டருக்கு ஒவ்வொரு இது இருக்குல்ல. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறாருல. இப்போ இதை விட அது பெட்டர் காமெடின்னு கேட்டீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி, அஸ்வின், லக்ஷ்மி மேனன், பிரபுதேவா சார்ன்ட்டு.
தங்கர் பச்சன் சார்லாம் இருப்பாங்க. அது வேற மாதிரி ஒரு காமெடியாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சூப்பர். ஸோ யங் பங்க்சங் அது வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வருஷம்? இயர் டெஃபினட்டாக பார்க்கலாம். டேட் மட்டும் தெரியல எனக்கு. ஓகே. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி ஜாலி ஜிம்கான முதல் படமாக அமைஞ்சிருச்சு. அந்த படம் 2வது படமாக அமைஞ்சு. ஸோ மாஸ்டரோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக நல்லது தான். ஏன்னா அடுத்தது பண்ணிட்டு தானே இருக்கிற மாஸ்டருடைய ஒர்க்கு. அண்ட் சார் சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு சீனை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலி படத்தில் வந்து சிஜி ஒர்க் வந்து 50% இருக்குது. ஏன்னா இதில் எப்படின்னா மாஸ்டரோட ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி ஆகணும். சின்ன விஷயம். சப்போஸ் மாஸ்டர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆப்டிக்கல் இருக்குது, ஸோ அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பண்ணணும். இதில் முக்கியமான சிஜி ஒர்க்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். மாஸ்டருக்கு வந்து சிஜி ஒரு பாம்பு பண்ணியிருப்போம். அது மேக்ஸிமம் செலவு லாஸ்ட்டாக 2 வீக்ஸ் படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் தூக்கணுமே. மாஸ்டர் படம் பார்த்தாங்க. ஸோ அது வேணாம், அது இருந்தால் தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னாங்க. பட் எங்களுக்கு என்னென்னா அது ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி பண்ணுறோம், இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு மாஸ்டர் என்ன சொன்னால் அது எல்லாமே போனால் கூட நல்லா இருக்கும்ட்டு. பட் ஆனால் கரெக்டாக இருந்துச்சு அந்த விஷயம் எல்லாமே. ஏன்னா நாங்கள் எல்லாரும் சைடில் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா சாய்தினை வந்து அது தூக்கி போடுவார் பாம்பு எடுத்து. ஓகே. ஸோ உன்னை இது ஏன்னா சாய்தினை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட் பண்ண மாட்டார், கத்தியத்தை இது பண்ண மாட்டார். பாம்பு தேல் அந்த கான்செப்டே அதுதான். சரி நான் பாம்பு வச்சு கொள்றேன்னு தூக்கி போடுவார். பட் அவர் என்ன சொன்னார், அது ஓகே தான், பட் வேணாம் எதுக்கு நமக்குன்ட்டு. உடனே அது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் திருப்பி பார்த்து ரிமூவ் பண்ணது தான் அந்த சீன். ஓகே. அவர் எல்லாம் தாண்டி ஒரு டேரக்டர் பார்வையிலையும் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது, நெக்ஸ்ட் சொல்லுவார்ல நமக்கு இது வேணான்ட்டு. என்னதான் செலவு பண்ணாலும் இந்த இடத்துல அது நிற்காது. பட் ஆனால் நிற்கல இப்போ ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஃப்ளோவில் போயிருது, அவ்வளோ ஈஸியாக நல்லா இருக்கு. ஓகே. பட் நீங்கள் இந்த சீன் வந்து வைக்கணும், நீங்கள் அது வந்து வேணான் டாப்பில். பட் அதே மாதிரி நீங்கள் எடுத்த ஒரு சீன் வந்து வேணும், இது இருந்தே ஆகணும் கிளைமேக்ஸ்ல. ஆக்சுவலி அதுதான் ஒரு மடோனா வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க. பிரபுதாசர் டெட் பாடியாக கிடப்பாரு. அப்போ என்னன்னா எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாடி தூக்குற மாதிரி தான்ட்டு. அப்போ என்னன்னா அந்த கண்ணாடி இது வைக்கிறதுக்கு முன்னாடி கண் க்ளோஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த ஃபீல் நல்லா இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு சாங் இருக்குது, எல்லாரும் அழுவு போதும், அந்த வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றது. அது ஒர்க் அவுட் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ நீங்கள் தொடர்ந்து பிரபுதேவ மாஸ்டர் கூட வந்து பயணிக்கிறதுனால நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு சிலது வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஒரு 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 ஸ்பீடில் ஆடிட்டு போயிடுவார். மற்றது வந்து சிங்கிள் ஷாட்டாக நிறையா இருக்கும். அது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாட்டிலையுமே வந்து குறிப்பாக லாஸ்ட் பீட் வந்து மாஸ்டருக்காக ஆட் பண்ணோம், டான்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம். ஸோ அவங்களுடைய அந்த டான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் முதல் ஆடியன்ஸ். ஸோ அவர் எப்படி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எவ்வளோ அவர் டெடிகேஷனாக இருக்காரு. இல்லை நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் மாஸ்டர். ஏன்னா அது நம்ம சொல்லே தேவையில்லை. ஏன்னா அவரோட டெடிகேஷன் எப்படின்னா படத்தில் விட டைரக்ஷனை விட சாங் ரொம்ப பார்ப்பார். ஸோ அவர் மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் ஆறு ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இருந்ததுன்னா அந்த மூமெண்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னா அதை திருப்பி எடுக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த படமாக இருந்தாலும் சரி. இதுலேயும் அப்படி தான். ரிஹர்சல் ஃபஸ்ட்டு பார்க்குறத பார்ப்பார், உட்காந்து வாட்ச் பண்ணுவார். அவரும் ஒரு டைம் ரிஹர்சல் பண்ணுவார். அந்த ஸ்டெப்பு ஃபைனலைஸாக அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, இது ஓகேவா இருக்குன்னு மட்டும் ஃபைனலைஸ் பண்ணுறது. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு படம் எத்தனை வெர்ஷன் கட் பண்ணீங்க சார்? எது ஃபைனல் ஆச்சு? படம் நிறைய வருஷம் கட்டே இருக்கு மேடம். இல்லை ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறேன், எடிட் டேபிள் தான் படம் ஃபைனலைஸ் ஆச்சு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரபுதாசர் லாயர்லேருந்து நம்ம படத்தை காமிச்சிருப்போம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட்லேருந்து காமிச்சிருப்போம். இது ஃபைனலைஸாக லாஸ்ட் ஒரு 8 to 9 months, ஒரு 1 year தான் இந்த படம் இந்த பேட்டர்னில் போய் லாக் பண்ணது. ஸோ இந்த கடையில் லைன் எப்படினாலும் நீங்கள் மாற்றலாம். பிரபுதேவ உயிரோடு இருக்காரு சொல்லி லாஸ்ட்டாக இறந்த மாதிரி காட்ட முடியும். ஆக்சுவலி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அந்த லேடியோட இருப்பாங்களே அந்த பொம்மலாட்டு, அவங்களதுலேருந்து கதையை கொண்டு போக முடியும். ஸோ நம்ம இந்த சைட்ல இருந்து போகலாம், இந்த 3 லேடிஸ் வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு பண்ணது தான் இது. ஓகே. ஸோ 8 months அந்த போயிட்டு இருக்குது, போய் முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், மாஸ்டர் வந்து ஒரு ஷாட் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஆடிட்டே இருப்பார், விடமாட்டான்னு சொல்லி. எப்படி ஒரு பெஸ்ட் டேக் நீங்கள் ஓகே பண்ணியிருப்பீங்க. பட் அதை தாண்டி ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் என்ஜி ஷாட் கூட அவர் டான்ஸ் ஆனது வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், அதை எங்கேயாவது பிளேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது? இதுலேயே பண்ணியிருக்குமே போலீஸ்காரங்களே. ஏன்னா போலீஸ்காரங்க என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மட்டும் தான் விஷுவல் அவங்க ஷூட் பண்ண முடியும். ஏன்னா அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இப்போ சென்சார்க்கில் வந்து 2 இடத்த பிளேஸ்மெண்ட் மாற்ற சொல்லிட்டாங்க. அந்த தண்டாவில் தான் அடிப்பான்ற மாற்ற சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டு பிரபுதேவ மாஸ்டர் வந்து மடனை கூப்பிட்டு ரொட்டேட் பண்ணுற ஷாட் நல்லாயிருக்கும் பயங்கரமாக. பட் இவங்க சென்சாரில் அதை வாண்டடாக வேணான்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எதுவுமே ரீஷூட்டும் போக முடியாது, படம் ரிலீஸிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் பிரபுதேவ மாஸ்டர் வந்து ஒரு குச்சி வச்சு டான்ஸ் ஆடிட்டு போய் மடோனா சிரிப்பாங்க. ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 minutesலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மாதிரி 2மே என்ஜி தான் யூஸ் பண்ணியிருப்போமே. ஆக்சுவலி மீதி எல்லாருமே சிரிப்பாங்க, இவர் ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பாரு அதுக்கு. ஸோ இந்த மூமெண்ட்ல தான் ஆக்சுவலி அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பிட்டு தான் அது. ஓகே. ஸோ அதை எடுத்து அந்த இடத்துல வேற யூஸ் பண்ணுறது எந்த சான்ஸும் கிடையாது. இங்கே எத்தனை 3 நாள் ஃபுட்டேஜ் தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. ஸோ நமக்கு ஒரு சின்ன சைன் ஒரு மூமெண்ட் கிடைச்சா போதும், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சேலஞ்சிங்கான சீன் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் எது சார் ஃபீல் பண்ணீங்க?
எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இந்த ஃபுட்டேஜ் வைக்கிறதா இது வைக்கிறதா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணது? சேலஞ்சிங் படம் ஃபர்ஸ்ட் சேலஞ்சு நம்ம எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி பண்ணுறோம்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. ஏன்னா வந்து கிளைமேக்ஸில் வந்து பிரபுதேவா இருக்கிற மாதிரி நம்ம காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கையில் ரோப் கட்டி அந்த ஃபைட் சீன்ஸை நம்ம காட்டுவோம் ஆடியன்ஸ்க்கு. இவங்க வில்லனை எட்டி உதச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உயிரோட்டு இருக்க மாதிரி ரிவீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த கையில் ரோப்லாம் கட்டி அந்த பொம்மலாட்ட விஷயத்தை காமிச்சு நம்ம பண்ணியிருப்போம். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே நமக்கு வந்து பயங்கர இதுவாக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டேன்ற கன் ஷூட் பண்ணி இறந்துட்டு விஷயம் ரிவீல் பண்ண முடியுமே நம்மளால. ஓகே ஓகே சார், நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து எல்லாருமே இங்கே சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஃபைட் சீக்வன்ஸ்னாலே மேஜராக வந்து உங்களை நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு. ஸோ அப்படி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த படத்தில் ஜாலியா ஜிம்கானால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேவரட் ஃபைட் சீக்வன்ஸ் ஏதாவது இருந்தது? ஜாலியா ஜிம்கானால வந்து ஃபைட்ன்ற ஒன்றே ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் தான். ஸோ இது கான்செப்ட் ஃபைட் தான் இது. ஏன்னா இப்போ மீதி கமர்ஷியல் ஃபிலிமில் இருக்க ஃபைட் மாதிரி கிடையாது இது. ஏன்னா இதுக்கு ஒரு ரஜினி சாருக்கு கமல் சார் வைக்கிற ஃபைட் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு டெட் பாடி அவரை வச்சு எப்படி ப்ளே பண்ண முடியும் அப்படின்றது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரு அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போய் அவர்கிட்ட முட்டி மோதி விழுறது தான் விஷயம் நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தில். ஸோ இதில் மாஸ்டர்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எடுத்துனே ஒரு பிரபுதா வச்சு நார்மலாக அவரை வச்சு பண்ண முடியும். ஒரு டெட் பாடி வச்சு எப்படின்னா அந்த வீல் சேர்ல பண்றது, அதுக்கப்புறம் ஒரு கையில் ரோப், இது உண்மையில ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ரோப்ல ரொம்ப டிஃபிகல்ட் பண்றது, ஒரு செகண்ட் விட்டா முடிஞ்சிடும் அந்த கதை. ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டா பண்ண வச்சிருக்காரு மாஸ்டர். ஸோ நீங்க நேர் ஃபீல் பண்ணீங்களா, ஐயோ நம்ம கையை கட்டி போட்டாங்களே, நம்ம ஃபைட் இந்த பக்கம் இவ்வளோ மாசா பண்ணிருக்கோம், இங்க இந்த மாதிரி லைட்டா பண்ண வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல வந்துட்டு நமக்கு இந்த படத்துக்கு ஆக்சுவலி இது இவ்வளவுதான் ஒரு மீட்டர் வச்சிருக்காங்கல்ல. ஸோ அவ்வளவுதான்ட்டு. ஏன்னா இது லென்த் தாண்டி போக முடியாது. ஆக்சுவலி லாஸ்ட் ஃபைட்டை இன்னும் கம்மி பண்ணலாம்னு பார்த்துருப்போம் நம்ம. ஏன்னா அடுத்து நம்ம டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போய் ஆகணும். மாஸ்டர் வந்து ஃபைட் பண்ணுறது உண்மையில சாத்தியம் கிடையாது. பட் என்ன ஒன்று பண்ணுற மாதிரி தான் நம்ம கதையில் வச்சிருக்கோம். அந்த செகண்ட் முடிச்சு போகணும், அவ்வளோதான். ஓகே. அண்ட் சார் பேசும்போது நீங்களே சொன்னீங்க லைக் எடிட்டிங் வந்துட்டு நிறைய வாட்டி போயிட்டே இருந்துச்சு நிறைய வெர்ஷனில் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் நிறைய வெர்ஷனாக பார்க்கும்போது வேற ஏதாவது படம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா அதே மாதிரி இருக்கு இந்த படத்தை எடிட் பண்ண? நம்ம லைன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மகளிர் மட்டும். பட் இதோட முக்கியம்னா ஹாலிவுட்டோட லைன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. ஸோ இந்த லைன் தான் மகளிர் மட்டுமே எடுத்தாங்க, இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு அந்த பேஸ் ஃபஸ்ட்டு வரல இதில். ஆக்சுவலி எனக்கு ஒரு சீனில் தோணும் எப்படின்னா, பிரபுதேவா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பஸ்ஸில் ஏற்றி வைப்பாங்க, கால் வச்சு ஏற்றி வைப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது அப்படியே நாகேஷ் சார் பஸ்ஸில் ஏற்றி வைப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த போர்ஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. மற்றபடி இதில் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா ஒவ்வொன்றும் தனி கேரக்டர் ஸ்ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது இதில். ஓகே. ஸோ மற்றபடி இது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சா சார்? ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரியாக்ஷன்ஸ் பயங்கரமாக கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு ஸ்பாட்டில் வைக்கவே முடியாது, பயங்கர ஆக்டிவாக இருப்பார். பட் இருந்தாலும் அவர் ஒரே இடத்துல ஸ்டே ஆகிற மாதிரியே நிறையா சீன் ஷார்ட்ஸ் இருக்கும். அது எங்கேஜிங்காக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் தான் அந்த ஷார்ட்ஸ் சூஸ் பண்ணுவீங்க எடிட்டில். ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, ஆக்சுவலி அது ரஷ்ஷாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பார், இதுவாக இருப்பார். ஸோ ஆக்சுவலி அது 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஷார்ட்டு. கடைசியாக வந்து 7th 8th ஷாட் தான், லாஸ்ட் ஷாட் தான் ஓகே. அது கூட லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் டக்குன்னு அவர் வந்து கண் பிளிங்க் ஆகக்கூடாது. ஸோ அவர் பிளிங்க் ஆகிட்டாருன்னா பின்னாடி இருக்கிறது ஒரு ரிஸ்க் அந்த ஆர்டிஸ்ட்டும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அவர் கை ஷேக் பண்ணக்கூடாது, ஃபிங்கர். சப்போஸ் இவருக்கு பக்கத்தில் கை வைப்பாங்க, பெஞ்ச் ஷேக் ஆனால் கூட அவர் ஃபிங்கர் ஆடக்கூடாது. ஸோ ரொம்ப பார்க்கணும் இந்த விஷயத்தில் இது. ஏன்னா இப்போ சிஜி பண்ணுறது 1-2 பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணலாம், கண் எதுவும் ஃப்ளிக் பண்ணிட்டாரு, இல்லை மிரரில் தெரியுது பண்ணோம். பட் இங்கே டேபிள் வந்து அபிராமி கை வைக்கிறாங்கன்னா டேபிள் ஆடும். ஸோ இவர் ஃபிங்கர் ஆடக்கூடாது. இவரை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் கண்ணு பிளிங்க் ஆகக்கூடாது. ஸோ பிரீத் இங்கே விடக்கூடாது, கை ஃபிங்கர் ஷேக் ஆகக்கூடாது. அதெல்லாம் அவர் பெட்டில் புரட்டி போகிற சீன் அப்படியே உழுவார் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் அடியெல்லாம் பட்டிருக்கும். ஸோ அது பெருசாக கட்டிக்க மாட்டேன். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது, இது கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு? ஆமாம். ஆக்சுவலி நம்மளே பார்க்கும்போது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது சிஜி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக மிஸ்டேக்ஸ் எதுவுமே இது வரைக்கும் தெரியல, கண் பிளிங்கிங் ஷாட் இந்த மாதிரின்ட்டு. ஸோ அது தெரியுது முன்னாடி நம்ம ஒரு 8 to 9 டைம்ஸ் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து அதில் ஃபைனல் வெர்ஷன் தான் நம்ம லாக் பண்ண முடியும். இல்லை நம்ம இப்போ யூஸ்வலாக வந்து சினிமா பார்க்குறப்போ நீங்களும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. ஆடியன்ஸை பக்கம் யாராவது டெட் பாடியாக வராங்க ஒரு ஷாட்லனா நம்ம அவங்களே பார்த்துட்டு இருப்போம், கண் எங்கேயாவது ஆடுதா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது மட்டும் எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிரபு மாஸ்டர் வந்து பண்ணதோடைய பிகின் தி சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது அதில்? இல்லை இது ஃபுல்லாகவே எப்படின்னா அவர் சொல்லி ஃபஸ்ட்டு பண்ணப்போது ஓகேன்னு எடுத்துட்டார் மாஸ்டர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஓகேன்னு சொல்ல போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் முடியாது, அவர் ஒரு 1 time 2 time பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் நிறைய எடுத்த ஃபஸ்ட்டு ரீசனே மாஸ்டருக்கு மட்டும் தான். ஏன்னா வந்து ஒரு டைம் அவர் ப்ரீத் பண்ணக்கூடாது, ப்ரீத் பண்ணுறவங்க தான் நம்ம கழுத்தோட அந்த இது தெரியும். ஸோ கை ஷேக் தெரியும். ஸோ இதுக்கு மட்டுமே மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1.5 day அப்படி டைம் எடுத்துருவார். ஸோ அந்த போர்ஷன் மாஸ்டர் எல்லாமே ஈஸியாக எல்லாமே எடுத்துட முடியும். ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வச்சு தான் ட்ராவலே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 25 minutes ஆஃப்டரு. ஸோ இதுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு மாஸ்டர். ஏன்னா அது தப்பாக இருந்துச்சா திருப்பி எடுத்துடணும் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் அது. ஓகே.
நான் உட்காந்து மானிட்டர் பார்த்துருவாரு. பட் அதை தாண்டி ஏதாவது ஒரு சீன் மிஸ் ஆனது ஏதாவது படத்துல யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு தெரியும்ல, அப்படியே லைட்டா இத நல்லா ஒத்து பாருங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போங்க. மிஸ் ஆனதுன்னா நீங்க மாஸ்டர் வந்து அந்த பொதுக்குழு மீட்டிங் மாதிரி ஒன்றத்துல உட்கார வச்சிருப்பாங்க, ஆமா. பார்த்திருக்கீங்கன்னா. ஆமா. ஸோ ஒரு கண் லைட்டா பிளிங்க் ஆயிருக்கும். அந்த தண்ணி அடிப்பாங்க தெரியுமா, ஆமா. அப்ப பிளிங்க் ஆயிருக்கும். பட் அது என்ன பண்ணியிருப்போம்னா அந்த கண்ணாடியை மட்டும் நம்ம சிஜி பண்ணியிருப்போம், ஓகே ரெஃப்ளெக்ட் ஃபுல்லாக பண்ணியிருப்போம், எனக்கு தெரிய வேணான்றதுக்காக. ஓகே. அது லைட்டாக தண்ணி அடிப்போம் தெரிஞ்சிச்சு. அதில் வேற ஷார்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பேக் ஷாட் போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும், இந்த பக்கம் வந்து போட முடியாது. பட் நம்ம அது என்ன பண்ணோம், சிஜி வாண்டடாக அந்த இடம் மட்டும் பண்ணியிருப்போம், கண்ணாடி மட்டும் கண்ணாடி blur வச்சு. ஓகே. அது ஒன்றும் ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல. அதே மாதிரி வந்துட்டு பாட்டுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஷாட், எப்படி இதை பண்ணாரு இந்த ஸ்டெப், அந்த மாதிரி இருக்கா ஒரு லென்த்தியான ஷாட்? ஆக்சுவலி ஊசி ரோசில சாங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒரு லென்த் ஷாட் ஒன்று இருக்கும். யாஷிகா வந்து அவுட் ஆயிடுவாங்க அந்த சாங்ல. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் ஷாட். பட் எடிட்ல பார்க்கும்போது வந்து நமக்கு நிறைய கட்ஸ் போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம ஆடியோ கொடுத்துருக்கோம் வெளியே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்தாகவே கொடுத்துருப்போம். ஏன்னா அது மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, 3-4 டைம்ஸ் எடுத்தோம் மாஸ்டர் சிங்கிள் ஷாட். ஆனால் கரெக்டாக எடிட் முடிச்சு தான் கேட்டேன், இவ்வளோ ஃபுல் லென்த் எடுத்து இன்னும் வைக்கவே இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஆடியோவாக தனியாக வரும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே இருக்கு. அதனால ஸோ அவர் எப்படி இருந்தாலும் வந்து நான் ஃபுல் டேக்கு வந்து சிங்கிளா ஆடிடுவாரு, நீங்க வேணா எடிட் பண்றது பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துடுறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. ஸோ நீங்க வந்து சாங்ல இப்படி சொன்னீங்க, ஒரு பர்டிகுலர் போர்ஷனுக்காகவே இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. பட் நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப சேலஞ்சிங்கான, நடிக்கிறது வேற, இன்னொரு பக்கம் வந்து ஒரு டெட் பாடியா எந்த அசைவும் காட்டாம அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் ஷாட் இல்ல இவ்வளவு பெரிய ஷாட், அதுல ஏதாவது லென்த்தி ஷாட் டெட் பாடி அந்த சீன் வந்து இவ்வளவு நேரம் அவர் எப்படி பண்ணார், இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வியப்பா இருந்திருக்கும்ல ஒரு சீன்? ஆக்சுவலி லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் தான், அவர் டெட் பாடியாக படுத்திருக்காரு தெரியுமா, அதுதான் இருக்குது ரொம்ப டிஃபிகல்ட்டானது. என்ன காரணம்னா காஸ்டியூம்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அவர் உண்மையாக ரியல் டெட் பாடி மாதிரி படுக்க வச்சுட்டு ஆக்சுவலி எல்லாரும் அழுவாங்க. ஆக்சுவலி க்ளோஸ் அப் அவருக்கு ஒரு வச்சாச்சு ஃபுல்லாகவே, கண்ணை அந்த டைம் உடனே வந்து கூலிங் கிளாஸ் போடணும், கண்ணை வேறு க்ளோஸ் பண்ணுற ஷாட்டு. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கூட யோசிப்போம் என்னோட கை அசைச்சிருமா இல்லை கண் க்ளோஸ் பண்ணப்போ பிளிங்க் பண்ணிடுவாரு. ஆனால் உண்மையாக அந்த ஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஃபுல்லாக அந்த விஷயத்தில். அது போக அவர் தூக்கிட்டு போகும்போதும் பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்கிங்கும் இருக்காது. ஆனால் கிட்ட அது ஹோல்ட் பண்ணுறாரு 15-20 மினிட்ஸ் ஆனால் பரவாயில்ல நான் ஹோல்ட் பண்ணுறேன். அது ரொம்ப கஷ்டம் தான். நான் மாஸ்டர் வேற எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டான்ஸ் இது பண்ணுறதுனாலே பார்த்தீங்கன்னா ப்ரீத் ஹோல்ட் பண்ண முடியுது அவரால். இல்லை ஒருவேளை ஏதாவது ஒரு ஷாட்டில் இப்போ ஒரு மாதிரி மெத்தட் ஆக்டிங் பண்ணுற தூங்கி இருப்பாரு அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லை நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும், படோனா அபிராமில் இருக்கும், ட்ரெயினில் உட்கார வச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயம் ட்ரிக் மட்டும் தான் சொல்றேன், பிரீத்திங்கோ இல்லை சிரிப்போ ஏதோ சம்திங் வராம வந்தா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் வச்சிருக்காரு. அவரோட ரியாக்ஷன் மட்டும் தான். நீங்க ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா லாஃப் பண்ண மாதிரி ரியாக்ஷன் வச்சிருப்பாரு. அதே மாதிரியே இருப்பாரு. மத்தபடி நீங்க கண் க்ளோஸ் பண்ண ஷாட்ஸ் அப்படியே தான் இருக்கும், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் என்ன அந்த ரியாக்ஷன் கரெக்டா கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகே. ஸோ உங்களுக்கு இது டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து யங் மங் சேங்கில் அவர் வேற ஒரு வெர்ஷனா நீங்கள் அவர் ஃபுல் படமும் எடிட் பண்ணியிருப்பீங்க, இந்த பக்கம் அவர் டைலாக்கே இல்லாமல் ஒரு மாதிரி வேற ஒரு வெர்ஷனா. இந்த 2 வெர்ஷன் நீங்கள் ஒர்க்கிங் வித் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் எடிட் ஒர்க் அது எப்படி இருந்தது? மாஸ்டரோட அப்படின்னா ஒவ்வொரு படம் அவர் சூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலி அந்த படத்தை நான் மறந்து தான் இதில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற டைப் ஆஃப் காமெடி. இது இதில் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் நான் லாயர் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இறந்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு டைலாக்கே கிடையாது. ஆனால் என்னென்னா அவரோட மூமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். டான்ஸ் மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடியாக இருக்கும் போது ஷேக் பண்ணுற விஷயங்கள், ஸோ 4 கேர்ள்ஸ் அவங்கள வச்சு ப்ளே பண்ணுற ரோல், இது போக வந்து வில்லன் டீம் எல்லாமே பண்ண போதுமே. ஸோ இது மாஸ்டரோட இது பார்க்க போது ரொம்ப டீப்பாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி பண்ணுறதோட இது வந்து என்னன்னா ஷேக், இது தப்புன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ், படம் வந்து கமர்ஷியல் அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு இது தப்பான ஒரு விஷயம் தெரியக்கூடாது. இப்போ தேட்டரில் பார்த்து நாளைக்கு இப்போ தான் சொல்லுவாங்களே கண் பிளிங்க் ஆயிடுச்சு, இந்த ஷாட் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவாங்க. நம்ம ஒரு 1000 டைம் பார்த்தா மட்டும் தான் அந்த தப்பு அங்கே நடக்காமல் போக முடியும். ஸோ அப்படி வந்து நீங்கள் இந்த படமும் யங் மங் சேங் படமும் எப்படி உங்களுக்கு அந்த எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு? இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு யங் மங் சேங் வந்து நான் அர்ஜுன் இப்போ சூதுகும்டு டேரக்டர் தான் அவர். நானும் அர்ஜுன் முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ணோம். ஸோ முண்டாஸ்பட்டி அசோசியேட் அவர், ராம் சரோட அசோசியேட். அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க போது தான் ஃபஸ்ட்டு பிரபுதேவா சைட்டை கதை சொல்லி அந்த படம் லாக் பண்ணி என்மன்சங் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டரோட எனக்கு பெருசாக ஒர்க் கிடையாது. அப்படியே மாஸ்டர் முடிஞ்சிச்சு, அப்படியே ஜாலியாக வெளியே வந்துட்டோம். வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் அப்போ தான் வந்து இவர் சக்தி சார் அந்த படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். சார்லி சாப்டர் 2 ட்ரை பண்ணேன். அப்படியே வந்தால் இன்னும் மாஸ்டர், நான் அப்போ தான் யோசிச்சேன் நம்ம ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் மாஸ்டர். எனக்கு உண்மையில ஹாப்பி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூஸாக மாஸ்டரோட செகண்ட் ஃபிலிம் அப்படின்றது. அவர் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சொன்னார்? ஏன்னா அவர் டான்ஸ் மாஸ்டர், ஆக்டர் தானே, ஒரு பக்கமான டிரெக்டர் அவர். ஸோ அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாரு இந்த 2 படத்துலையும்? அதுதான் மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டரோட ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ பயம் தான் ஜாஸ்தியாச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், எப்படி சொல்றது, இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் ஆக்டர்ன்றப்போ நம்ம கரெக்ஷன் சொல்லுவாருன்ட்டு. அப்போ நாங்கள் மாஸ்டரோட வீட்டில் எடிட் ஒரு வாட்டி போயிருந்தோம் கரெக்ஷன் பார்க்கறதுக்கு. அப்போ நான் சொன்ன ஒரு சாங் ஒன்றில் வந்து இந்த ஷார்ட் வைக்கல, அது வேணா எதுக்கு அப்படின்னாரு. பட் ஆனால் அப்போலாம் ரொம்ப கூல், அந்த எனக்கு தெரிஞ்சு பயங்கர இது படம் பார்க்குறது. சில விஷயம் ரொம்ப ஆர்குமெண்ட் சொல்லுவார், இது வச்சு ஆகணும் வேணான்ட்டு. நான் ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயம் எல்லாமே கரெக்டு.
அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு மாஸ்டரோட. நான் உட்காந்து மாஸ்டரோட ஒர்க் பண்ணிட்டு படம் காட்டும் போது நல்லா தான் இருக்குது, இதை மட்டும் தூக்கிறேன் இது வச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு எந்த ஆர்குமெண்ட் கிடையாது. நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்று ஹாப்பியாக இருக்குது, உனக்கு ஓகே தானே, எனக்கே அப்போ தான் யோசிச்சு நம்ம திருப்பி கேட்குறாரு ஓகேன்ட்டு. அது ஓகே மாஸ்டரோட கண்டினியூஸாக போக ஒரு நல்ல இது இருக்குது, எனக்கு பாண்டிங் மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. சார் இந்த படத்தோட ஃபைனல் வெர்ஷன் யாருக்கு ரொம்ப பிடிச்சி யார் ஃபைனல் பண்ணது? ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபைனல் வெர்ஷன் வந்து டேரக்டர் நான் தான் பண்ண முடியும், ஓகேவா? ஏன்னா டேரக்டருக்கு வந்து இதுதான் வேணுன்ற ஒரு விஷயம், ஏன்னா அவர் தான் கேப்டன், ஸோ இது வேணும்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பவுட்டு படம் காமிச்சது வந்து பிரபுதேவா சாருக்கு தான் காமிச்சது, பிரபுதேவா மாஸ்டர் தான் காமிச்சது. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு 1 நிமிஷத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, சரி பிரேக் முடிச்சு வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு நல்லா தான் இருக்குது, இதில் ஒன்றும் தப்பாக தெரியல, எனக்கு அந்த சீனை தூக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் சில போர்ஷன் சொன்னார், இது ஏதோ தூக்குனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு 1 மினிட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அவரும் ஃபைனலைஸ் பண்ணார், ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் இந்த ஜட்மெண்ட் பண்ணால் இது கரெக்டாக இருக்குது. உண்மையாக அவர் சொன்ன விஷயம் எதுவுமே இங்கே ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன, நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த கேள்வி கேட்டோம். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. அங்கே திடீர்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட் நடக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும். நீங்கள் ஸ்டேஜில் இருக்கப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்தது? ஸ்டேஜ்லேருந்து இறங்கலாம் தான் இருந்துச்சு, என்னடா ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. பட் அது உண்மையாக நல்ல விஷயம் தான் கான்ட்ரவர்சின்றது. ஏன்னா படத்துக்குன்னு கிடையாது, அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்த சாங் ரீச் ஆகிருக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லிரிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். என்னதான் நம்ம டபுள் மீனிங் சொன்னாலுமே அது அங்கே டபுள் மீனிங்காக இருந்தால் மட்டும் தான் ரீச் பண்ண முடியுது. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜெகனும் டேரக்டர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வினும் உட்காந்துட்டு டேரக்டரும் உட்காந்து ஒர்க் பண்ணி தான் பாட்டு வந்துச்சு. இது வந்து நம்ம என்ன சொல்றது, எதிர்பார்க்காம நடந்த கான்ட்ரவர்சி. அதே மாதிரி பாட்டு வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா வந்து போயிட்டு இருந்துச்சு சார். ஸோ சென்சார்ல வந்துட்டு இந்த பாட்டை இந்த வேர்ட்ஸ் வந்து மியூட் பண்ணுங்க, இங்க மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க சைட்ல இருந்து தோணுச்சா உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு மியூட் பண்ண சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் வெறுப்பே வந்துச்சு உங்க சொன்னேன் சென்சார்ல. எத்தனை வாட்டினா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, 7 கரெக்ஷன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆடியோ மியூட் பண்ணுறது, அப்புறம் வந்து விஷுவல் வந்து ஒரு 3 சேஞ்சஸ் சொல்லி, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க. வேறு ஆக்சுவலி அது வேறு சேஞ்சஸும் பண்ண முடியாது. மியூசிக்னா அஸ்வின்கிட்ட சொல்லி நம்ம வாங்கிடலாம், ஆண்ட்ரியாவை சொல்லி பண்ண சொல்லிடலான்ட்டு. பட் விஷுவல் பண்ண முடியாது, ஏன்னா படம் ரிலீஸிங் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ரிலீஸிங் ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அவங்க சைட்லேருந்து நம்ம திருப்பி அனுப்புவோம், இது தப்புன்னுவாங்க, திருப்பி அனுப்புவோம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிலீஸிங் 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா சென்சாரில் போய் நானே போய் டேரக்டா பேசுனேன், என்னதான் சார் பிரச்சனை இப்படி பண்ணுறாங்க பேசினேன். இந்த சாங் ஆக்சுவலி நாங்கள் விடக்கூடாது, பட் இதேமாரி ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து யூ தான் வேணும். யூ ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க சைட்லேருந்து நீங்கள் என்ன டைலாக் போட்டுருந்தாலும் கொடுத்துடலாம். பட் இது வந்து நம்ம சைடில் இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸாக போகிறது யூ தான் பெஸ்ட்டுன்னு கேட்குற ஒரு விஷயம் தான் இது பண்ணுது. பட் அதுக்கப்புறம் சொன்ன கரெக்ஷன் பண்ணியாச்சு, பை காட் கிரேஸாக தான் என்ஜி கிடச்சிது எனக்கு, என்ஜி ஷார்ட்ஸ். அதனால அஸ்வின் சைட்லேயே லாஸ்ட்டாக மாற்றி கொடுத்துட்டு ஆண்ட்ரியா வச்சு பண்ணி முடிச்சிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லாமல் வந்துச்சு. ஓகே, பட் எடிட்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கும். ஏன்னா வந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் வரைக்குமே, ரிலீஸ் ஆனால் கூட ஒரு சிலர் வந்து அப்போது எடிட் பண்ணி அடுத்த நாள் வந்து கியூபுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி தயாராகிப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில்? ஓகே இதுக்கப்புறம் இந்த சென்சார் கொடுக்க போகிறோம், அங்கே நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும், இதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் லாக் பண்ணுறப்போ அந்த ஒரு மனநிலை இருக்கும்ல, அப்பாடா இதுக்கு மேலே இதில் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு. படம் ஃபைனல் லாக்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏன்னா அது லாக்னு நானும் டேரக்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஒர்க்கு, மியூசிக், ஃபைனல் ஒர்க் எல்லாமே போகுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து மேபி டேரக்டர் சைட்லேருந்தோ இல்லை வேறு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வர்றது, ட்ரிம்மிங் அந்த மாதிரி நடக்கும். ஓரளவு படம் லாக் பண்ணியாச்சு, டிஐ லாக் எல்லாம் லாக்னா கூட சென்சார்க்கில் இந்த இஷ்யூ வரும் நமக்கு எதையும் தெரியும். ஏன்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ் கேட்க போது என்ன எனக்கு தெரிஞ்ச சாங்கில் தான், ஏன்னா படத்தில் வேறு வல்கர் சீன் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் தெரியும் எனக்கு லாஸ்ட்டாக தான் இது வச்சு என்னடா இது திருப்பி அந்த விஷயத்தை நம்ம போய் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அது நம்ம ஓகே தான், ஏன்னா அந்த சாங் இந்த அளவுக்கு போகிறதுன்னு ரீச்னால தான் அவங்க கேட்குற விஷயமே. இதை நீங்கள் யூஏ கேட்குறதா அவங்க பிரச்சனையே கிடையாது, தாராளமாக இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களே தான் சொன்னாங்க, நீங்கள் யூ கேட்குறீங்க எங்களுக்கும் பிரச்சனை, அந்த ஒரு விஷயம் தான். இது இருங்க ஒரு நிமிஷம், நான் நேர்லயே போய் கேட்டு வந்துடுறேன். வேற ஒரு விஷயம் வெளியே இருந்தேன், அங்கே தான் சொல்லி போனேன். அப்பயே கேட்டேன் இது வரக்கூடாது சார். நாங்கள் சரி ஓகே, ஏன்னா அவங்க சொல்ற ரீசனும் கரெக்ட். உடனே அன்னைக்கு ஈவினிங்கே ரெடி பண்ணி டிஐல சில கரெக்ஷன் பண்ணி அஸ்வினை நைட்டே முடிச்சு கொடுத்துட்டாரு, லாக் பண்ணது தான். ஓகே, ஸோ இதே மாதிரி சாங் வந்து யங் மங் சிங்லேயே இருக்குமா? இல்ல இந்த மாதிரி சாங் கிடையாது, இந்த மாதிரி சாங் அடுத்த மேடை உங்களுக்கு கான்ட்ரவர்சியல் மேடையா? இது வந்து அஸ்வினுக்கு நடந்த கான்ட்ரவர்சியல் மேடை. ஓகே சூப்பர், பயங்கர ஹாப்பி. இந்த மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஜாலியான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, படத்துக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அப்படி இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு மாதிரி புதுசாக கேள்விப்படுறோம். ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு எடிட்டர் கமிட் ஆயிருக்காங்கன்னா அவங்க தான் எல்லா ஒர்க்ஸும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் நீங்கள் அன்புரி மாஸ்டருடைய ஃபைட் சீக்வன்ஸுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு ஆஸ்தான எடிட்டர் அப்படின்ற விஷயம், இது எப்போலேருந்து இந்த ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா விக்ரமில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்.
விக்ரமில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து அந்த ஆட்டோவில் வந்து கீழே விழுவார்ல, ஸோ ஆமா. அதுதான் ஃபஸ்ட்டு இது. ஏன்னா மாஸ்டர் கூட வந்து ஸ்ரீதர்னு என் ஃப்ரெண்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க மூலியமாக போனேன். ஆக்சுவலி மாஸ்டர் வேறு எடிட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிறேன், நான் அப்போ போனேன். ஸோ மாஸ்டரோட விக்ரம், அப்புறம் பீஸ்ட் ஒர்க் பண்ணேன், அப்புறம் சலார் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மாஸ்டர் கூட. வேறு அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட ஃபைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பர் சார். பெத்த படங்கள் பண்ணிட்டு அசால்ட்டா சொல்றீங்களே சார். இல்லை அப்படி கிடையாது, படமாக ஒர்க் பண்ணுறது வேறு, ஃபைட் வந்து மாஸ்டரோட ட்ராவல் பண்ணுறது வேறு. ஏன்னா அது லேர்னிங் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அன்பரி மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர லேர்னிங். நான் போய் ஒர்க் பண்ண போதும். ஏன்னா இப்போ நீங்கள் படம் பண்ணுற மாதிரி ஃபைட் பண்ணவே முடியாது. ஒரு 3 days 4 days எடுப்பாங்க, ரிஸ்க் ஜாஸ்தி. இதை அந்த ஸ்பாட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணணும். ஸோ இது ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த இடம் இந்த ஷார்ட் மிஸ் ஆகுதா, ஸோ இந்த க்ளோஸ்அப் மிஸ் ஆகுதா அப்படின்ற விஷயம் ரொம்ப டீட்டெயில் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அன்பரி மாஸ்டர் ஒர்க் பண்ணப்போ ரொம்ப ஜாலியாக போச்சு. நான் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பயந்து தான் போனேன், எப்படி இவங்ககிட்ட ஒர்க் பண்ண பெரிய மாஸ்டர்ன்ட்டு. அவனை நிறைய லேர்ன் பண்ணி கொடுத்தாங்க. இதை பார் ரெஃபரன்ஸ், இதை பார், இதை பண்ணு. ஸோ அந்த விஷயம் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் பீஸ்ட் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒர்க் பண்ணேன், போயிட்டுருக்கு. ஸோ சுப்ரீம் சுந்தர் அப்படி தான் போயிட்டுருக்கு மாஸ்டரோட ஒர்க் எல்லாமே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இதுவும் ஒரு காமன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒரு சில படங்களில் வந்து ஒரு 90s படங்களில் வந்து இப்போ பார்க்குறப்ப தெரியும், ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு யாராவது வந்து அடிக்கிறாங்க, ஹீரோ அடிக்கிறாங்கன்னா அந்த ரோப் எங்கேயாவது தெரிஞ்சிடும். பட் இப்போ அதை நிறைய பேர் வந்து ஒரு மாஸ்க் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் வைக்கிறப்ப தானே எடிட் பண்ணுவீங்க, லைக் அந்த லேயர்ஸோட. பட் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அது போகிறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி ஃபைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமா சார்? இது நம்ம ஆடியன்ஸாக பார்க்கும்போது இது வந்து ஈஸியாக தெரியுது. ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ரோப் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து நமக்கு சிஜி ஒர்க்கில் ரொம்ப கம்மி. இப்போ எடுக்க ரோப்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நாங்கள் பண்ண பிரபுதேவா மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ரோப் கட்டி, ஆனால் ஆக்சுவலாக வாண்டடாக வேணும் தான் வச்சுருக்கோம் அந்த இடத்துல. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கமல் சார் படம், விஜய் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரோப் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். பட் நமக்கு என்னென்னா இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கில் வந்துச்சு, அது ரொம்ப ஈஸியாக போய்ட்டு ஆடியன்ஸ் சைடில் தெரியல. பட் ஆனால் எடிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது. ஏன்னா மொத்தம் 3 கேமரா 4 கேமரா இருக்கும், கோப்ரோ இருக்கும். நீங்கள் கட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சஸும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் ஆக்சஸ் பார்க்கணும். இப்போ வந்து சப்போஸ் வந்து ஃப்ளைவ் ஷாட் ஒன்று இருக்குன்னா நீங்கள் 2 பக்கம் ஆக்சஸ் பார்த்து கட் பண்ணணும். நம்ம அது கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஜி பர்ஃபெக்டாக அங்கே ரோப் கட் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். சார் இந்த மாதிரி சீன்ஸ்ல வந்து அந்த ரோப் கிளியரிங் அப்படின்றது எவ்வளோ நேரம் ப்ராசஸ் சார்? எவ்வளோ மணி நேரம் எடுக்கும் அதை கிளியர் பண்ணி நீட்டாக ஒரு ஃபுட்டேஜ் அவுட் கொடுக்குறது? ஒரு ஷாட்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஷாட்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஒரு ஹோல் இது நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளை ஷாட் ஃபுல்லாக பண்ணுறீங்க, ஃப்ளைல தான் ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்லுது, ஒரு 2 minutes சீன் வைங்களேன். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks அப்படின்னு டைம் எடுத்துக்கிற விஷயம் கட்டி. எடிட் வைஸ் கம்மி தான், நீங்கள் 1 or 2 days பண்ணிடலாம். எடிட் வைஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் எடிட் பண்ண போகிறோம், அப்புறம் ஃபைனல் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் பண்ணி நம்ம ரோப் ரிப் பண்ணி நமக்கு ஒரு ரஃப் காப்பி ஒன்று வரும். ஸோ அது ஒரு 1 week to 2 weeks எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அன்பரி மாஸ்டரோட இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் விக்ரம், பீஸ்ட், சலார் எல்லாமே ஒர்க் பண்ணதான் சொன்னீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு படங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது, நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம எடிட் பண்ணது வந்து சூப்பராக இருந்தது அப்படின்ற? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா விக்ரமில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஆட்டோவில் வந்து கீழே விழுவார். ஸோ ஆட்டோலேருந்து எந்திரிக்க போது பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி டேட்டு இருக்கும். எடிட் பண்ண போது அப்போ தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம பெருசாக அந்த இது தெரியாது. பட் தேட்டரில் பார்க்க பயங்கரம் இருக்கும். அந்த மியூசிக்லாம் போட்டு அப்போ தான் நம்ம எடிட் பண்ணது பார்க்குறோம் போல இருக்கு. அதே மாதிரி இப்போ வேட்டினம் பார்த்தீங்கன்னா ரெஜின்ஸோட இது இருக்கும். ராணா வந்து இது பண்ணிட்டு போகிற ஃபைட் பண்ணி கூட்டு போகிற சீக்வன்ஸ். நான் அதை எடிட் பண்ணப்போ ஆக்சுவலாக 2 days எடிட் சொன்னாங்க. ஆனால் 1 day half day முடிச்சாச்சு. ரெஜின் சார் இல்லாமல் போர்ஷன் வந்து half day, அப்புறம் ரெஜின் சாரோட போர்ஷன் வந்து ஒரு 7 o'clock ஈவினிங் முடிச்சுது. பட் நம்ம எடிட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் டே பண்ணியாச்சு. தேட்டரில் பார்க்கும்போது யோசிச்சேன் இந்த சீன் எப்படா வரும். பட் ஏன்னா படம் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறத ஃபைட் பண்ணுறது. பட் நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் பண்ணது அந்த மாதிரி பீஸ்ட், சலார்லையும் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோரில் தான் ஃபைட் போயிட்டுருக்கோம். வில்லனை வந்து மலையாள ஆக்டர் அடித்து படுக்க வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஷூட் வந்து 2 days போச்சு அது. ஸோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணப்போ ரொம்ப எப்படி சொல்லுது, ஆக்சுவலாக அங்கே ஒர்க் பண்ணது வேறு, டேரக்டர் கூடயும் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஜாலியாக இருக்கும். விஜய் சார் வந்து பார்ப்பார் எடிட்டு, நம்ம உட்காந்து காட்டுவோம், ப்ளே பண்ணி காட்டுவோம். ஸோ அது எடிட் பண்ணுறத நம்ம தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எடிட் பண்ண பெருசாக நமக்கு தெரியாது ஆடியன்ஸோட இது எல்லாமே. ஸோ அங்கே மியூசிக்கோட பார்க்க போதும், ஏன்னா எடிட் சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. மியூசிக்கோட பார்க்கும்போது ஆடியன்ஸோட பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிஞ்சது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா படத்தோட எடிட்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் கை வைக்க மாட்டாங்க. 99% கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் வந்து டைம்ன்றது எப்படின்னா நம்ம ஸ்பாட்டில் பண்ணி நெக்ஸ்ட் அவங்களோட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபைட். ஏன்னா வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அது போக டேரக்டரோட இப்போ வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்டர் வந்து சொல்லுவாங்க இந்த இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 ஷாட் கம்மி பண்ண முடியும். எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஃபைட் மாற்ற முடியாது. ஸோ அதில் 2 ஃபைட்டோட போர்ஷன் மட்டும் ட்ரிம் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணுற பாசிபிள் இருக்குது. பட் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப பேரலாக உங்களுக்கான கிரெடிட்ஸும் வருமா சார் ஆன் ஸ்க்ரீனில்? வந்து ஸ்க்ரீன் கிரெடிட்ஸ் வருதுன்றது 99% கிடையாது. பட் ஆனால் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும். இப்போ மாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். மாஸ்டர் கூப்பிட்ற ஒர்க் போகிறேன், பர்சனல் ஒர்க் போவேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுப்ரீம் மாஸ்டர் போகிறேன்னு தெரியும்.
நமக்கு அதுவே கிரெடிட் தானே. இப்போ நீங்கள் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி பெருசு தானே, ஏன்னா அதோட நம்ம நேம் தான். இப்போ நான் இண்டிவிஜுவலாக பண்ணுற ப்ராஜெக்ட்ல நேம் வந்து தான் அவனை எனக்கு தெரிஞ்சு. ஆமா பட் இதுக்கு அப்படி தேவையில்லை. நான் மாஸ்டரோட போனால் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன், அங்கே சுற்றி எல்லாரையும் எங்களுக்கு தான் ஒர்க் பண்ணணும். நான் அவங்க தான் இப்போ நான் ப்ளே பண்ணாதான் அவங்க பார்க்கவே முடியும். சரி சார், நீங்க ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பர்சனலா நான் ஒரு எடிட்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி, யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க? எடிட்டர் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் ஆசையே கிடையாது. ஆக்சுவலி நான் +2 முடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருப்போது தான் என்னோட அப்பாவோட ஓனர் கார்டியன் தான், அவங்க தான் சொன்னாங்க காலேஜ் படிக்கணும் அப்படி இப்படின்னு. காலேஜ் சரி லைலா காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்புறம் விஸ்காம்ன்ற ஒரு எது எனக்கு டீட்டெயிலே அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, அது ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்புறம் கேரளாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் மீடியாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சு ஏன் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளா ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து இவர் லியோ ஜான் பால் கிட்ட வந்து ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக சேட்டை சூதுகோம் முண்டாஸ்பட்டி அப்படியே ஒர்க் பண்ணி அவர்கிட்ட வந்து லாஸ்ட்டாக சரபம்ன்ற ஃபிலிம் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து வெளியே வந்ததான் நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி திருப்பி அப்புறம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு ஃபைட் தான் பண்ணேன். விஷால் சார் தாம்பில் ஃபைட் சீக்வன்ஸ் போயிருந்தேன், அதில் அப்படியே கொஞ்சம் சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி வெளியே ட்ரை பண்ணி தான் இப்போ அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கீங்க. ஓகே, ஜாலியாக ஆரம்பிச்சு அவர் கரியருக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு. கரியர் வந்ததுக்கப்புறம் ஃபைட் மட்டும் பண்ணியிருக்காரு, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருக்காரு. சூப்பர். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ அன்பரி மாஸ்டரோடைய அவர் எடுக்க போகிற படத்துக்கு நீங்கள் தான் எடிட்டரா சார்? இல்லை, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது ப்ரொடக்ஷன் சைட்லலாம் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மியூசிக் டைரக்டர், அதுக்கேற்ற கேமராமேன். ஆனால் மாஸ்டர் என்ன தான் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஃபைட் போய் ஒர்க் பண்ண முடியும், மாஸ்டரோட பர்சனலாக ஒர்க் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் அடுத்தது பண்ணுற மியூசிக் டைரக்டர் இப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த க்ரூ அப்படி இருப்பாங்க. ஸோ அதில் வந்து கமல் சார் தான். கமல் சார். ஸோ அதில் நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் ஆல்ரெடி அவங்க விக்ரமே பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இப்போ ஒரு முழு படமா வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னீங்க நீங்கள் வந்து திடீர்னு 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணுமான்னு யோசிச்சேன், இப்போ சேர்த்து விட்டாங்க, அப்படியே ஆன் த ஃப்ளோ போச்சு. நீ இப்போ எடிட்டராக இருக்கீங்க. பட் இதை தாண்டி அடுத்து டேரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஆக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை நடக்கிறது எப்படி? நான் யோசிச்சு +2 முடிச்சு இவ்வளோ தூரம் வரவன்னு யாரும் எதிர்பார்க்கல. எனக்கே இப்போ யோசிச்சு நம்ம தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குமான்ட்டு. ஆக்சுவலி இதை தாண்டி இன்னும் நிறைய போகணும். ஏன்னா இப்போ ஃபிலிம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மல் விஷயம் கிடையாது. டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்னட ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ அது கன்னடா முடிச்சுட்டு தமிழ் அடுத்த ப்ராஜெக்ட் இப்படி நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா லேர்னிங் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்னு எப்படி சொல்லுது, ஒரு ஆடியன்ஸை போய் நம்ம சிரிக்க வைக்கிறது அளவுக்கு இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ படம் பண்ணப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ ஷார்ட் ஃபிலிமே எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுறீங்க எல்லாரும் பார்க்குறீங்களே. ஆமா. ஸோ நம்ம ஏதோ ஒரு தப்பு நினச்சி நம்ம எவ்வளோ கழிவு ஊற்றுறோம், அப்படி இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்குலாம் தெளிவாகவும் ரொம்ப ஜாலியாகவும் நிறைய விஷயங்களை வந்து டு பி ஆனஸ்ட்டாக வந்து பதில்கள் கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.